மதுரை மேற்கு தொகுதியில் மாநகராட்சி வார்டு 2 கரசக்குளம் பகுதியில் இங்கே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தை முதல்ல எங்களுடைய நிதியிலிருந்து தான் கட்டி கொடுக்கப்பட்டது. இந்த பகுதி மக்களுக்காக அருகாமையில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஏழை எளிய மக்கள் தான் வாழ்கிறாங்க. இந்த கரசக்குளம் இந்த பகுதியில் இருக்கவங்க, விளாங்குடி பகுதியில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவில் பாப்பாக்குடி, இந்த பகுதியில் இருக்க பழைய விளாங்குடி, இந்த கணேசபுரம், அப்புறம் என்ன காலனி, எல்ஓசி சொக்கநாதபுரம், இங்கே காலனி விசாலாட்சி காலனி, அப்புறம் ஐஓசி காலனி போன்ற பகுதியில் வாழ்கிற மக்கள் இதை பயன்படுத்தி வர்றாங்க. அதிகமான பயனாளிகள் இங்கே வர்றாங்க. நோயாளிகள் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வர்றாங்க. அதனால் நம்முடைய கவுன்சிலர் பகுதி செயலாளர் சித்தன் அவர்களும், இங்கே இருக்க எங்கள் வார்டு செயலாளர் விஜயகுமாரும், அவருடைய துணைவியார் கௌசல்யாவும், முன்னாள் மேயர் திரவியம் இந்த பகுதியில் தான் இருக்கார். அதே மாதிரி எங்கள் வார்டு நிர்வாகிகள், கழக செயலாளர், வட்டச் செயலாளர்கள் அனைவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க எனக்கு கூடுதலாக 15 லட்சம் ரூபாயில் அருகாமையில் இந்த மாதிரி இடம் இல்லாதனால இந்த கட்டடத்து மேலேயே ஒரு கட்டடம் கட்டுறோம். பிடபிள்யூடி தான் இதை விட்டுருக்கு. பிடபிள்யூடி தான் ஸ்டெபிலிட்டி எல்லாமே கொடுக்கணும். ஸ்டெபிலிட்டி எல்லாமே கொடுத்து அவங்க தான் கட்டுறாங்க, அவங்க தான் டெண்டர் விட்டுருக்காங்க. மாநகராட்சி தகவல் கொடுக்காம விட்டுட்டாங்க. அதுதான் ஒரு குறைபாடு.